ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வருஷத்தினுடைய பெரும்பாலான நாட்களை நாம் கடந்து விட்டோம். நமக்கு முன்னே இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச் சுருங்கின நாட்களே உள்ளன. இந்த நாட்களில் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கும் வேத வசனங்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி அதோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் நம்முடைய அனுபவங்களை சீராய்வு செய்வதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது உத்தமமான செயலாக காணப்படும். ஏனென்றால் ஒரு புதிய வருஷத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். அதில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்பட்டும் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகை தாமதித்தால், நாமும் உயிரோடு இருந்தால் நாம் சந்திக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கின்றது. இவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் நம்முடைய பலனோ நம்முடைய திறமைகளோ ஒருபோதும் போதுமானவைகள் அல்ல. எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நினைக்கின்ற காரியங்களை இல்லாமல் செய்துவிடும். இப்படிப்பட்ட நிலையற்ற நிச்சயமற்ற நாட்கள் நமக்கு முன்னே இருக்கின்ற போது நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவதற்கும் நம்முடைய இருதயங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுவதற்கும் அவருக்கு முன்பாக வருவோமானால் தேவன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம் அவரை தரிசிக்கின்ற அளவுக்கு நம்மிடத்தில் வருவார். ஆம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயத்தில் என்னென்ன இருக்கின்றது என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேண்டாதவைகளை நம்மை விட்டு விலக்குவோம். அசுத்தமுள்ளவைகளுக்கு நம்மிடத்தில் இடம் கொடாதிருப்போம். பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். தேவனுக்கு அடுத்தவைகளும் தெய்வீகத்துக்கு அடுத்தவைகளும் நம்முடைய இருதயங்களை நிறைத்திருக்கட்டும். தேவன் நமக்கு வெளிப்படுவார், நம்மோடு பேசுவார். வரும் நாட்களை குறித்து நமக்கு தெளிவாக காண்பிப்பார். செய்ய வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் நமக்கு தெரிய வரும். நம்முடைய நாட்கள் சமாதானமும் மகிழ்ச்சியும் உள்ளதாய் இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்றும், வரப்போகின்ற புதிய வருஷத்தின் நாட்கள் சமாதானமும் ஆசீர்வாதமும் உள்ளதாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நீர் எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களோடு பேசுகிறதற்கும் இடைப்படுகிறதற்கும் விரும்புகிறதை நாங்கள் அறிந்து உம்முடைய விருப்பத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய மன விருப்பத்தின்படி எங்களை நடத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.